இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொன்னால், இன்று உலக உளநல நாளாக அமைந்திருக்கின்றது. இந்த உளநலம் தொடர்பாக நாங்கள் பல்வேறு விடயங்களை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லி இருக்கின்றோம். இருந்தாலும் கூட இன்றைய தினம் கூட பத்திரிகைகளில் பிரசுரமாயிருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. மாணவர்கள் மத்தியிலே மன உளைச்சல் அதிகரித்திருக்கின்றது. கூடுதலாக நாங்கள் பார்க்கின்ற போது 22.4 விதமான மாணவர்கள் தனிமையை நாடுகின்றார்கள் என்கிறதான இந்த செய்தி பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உளநலம் என்கின்ற நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய உள ஆரோக்கியத்தை நாங்கள் சமநிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை காரணியாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற போது உளநலம் என்று சாதாரணமாக சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கின்றது இந்த ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு வார்த்தை. எல்லோருமே அடிக்கடி சொல்லிக் கொள்கின்ற ஒரு விடயம் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. சிறுவர்கள் முதல் அவர்களுக்கு அந்த அர்த்தம் தெரியுமோ தெரியவில்லையோ என்பது கூட விளங்கவில்லாம ஒரு விடயமாக இருக்கின்றது. என்றால் சிறுவர்கள் கூட அதை சொல்லிக் கொள்கிறார்கள் சாதாரணமாக. அவர்களுக்கு மன அழுத்த நிலைமைகளாக இருக்கட்டும், மன சோர்வாக இருக்கட்டும், பதற்றம், பதகளிப்பு இவ்வாறான பல உளநோய்களுக்கு இவர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? முன்னைய காலங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இன்று இந்த மன உளைச்சலினால் பாதிக்கப்படுபவர்களுடைய வீதமானது அதிகரித்திருக்கின்றது. இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் முதல் கண்டுபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் எடுத்து பார்க்கின்ற போது பரீட்சை காலங்களிலே நன்றாக படித்திருந்தாலும் கூட இந்த பரீட்சை பதகளிப்பு பதற்றத்தின் காரணமாக பரீட்சையில் நன்றாக தாங்கள் கற்றுக்கொண்டு சென்றதை கூட எழுதுவதில்லை. கேட்டால் அதற்கு சொல்லுவார்கள் ஒரே பதற்றமாக இருந்தது அல்லது மறந்து விட்டது என்று சொல்லி அதை சொல்லி முடித்து விடுவார்கள். ஆகவே எங்களுடைய உள ஆரோக்கியத்தில் நாங்கள் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நாங்கள் அதிகமாக எடுத்து பார்க்கின்ற போது எல்லோருமே செய்கின்ற ஒரு விடயம் என்று சொன்னால் தொலைபேசியை பார்த்து கொண்டிருப்பது. எந்த நேரம் பார்த்தாலுமே நாங்கள் எங்களுடைய ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைம் எல்லாம் தொலைபேசியை எடுத்து பார்த்து கொண்டிருப்போம். எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு விடயம், இப்பொழுது தொலைபேசி கைக்குள்ளே எல்லாமே நாங்கள் தேடுகின்ற எல்லா விடயமும் கிடைத்து விடும் என்று சொல்லி சாதாரணமாக சொல்வார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது மற்றவர்களுடன் பேசுவதற்கே அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது குடும்பத்தில் எல்லோருமே இருக்கின்ற போதும் கூட எல்லோருமே தனித்தனியாக தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவதில்லை, தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்வதில்லை, எல்லாவற்றையுமே மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்வது, மற்றவர்கள் மத்தியில் எந்த ஒரு விடயத்தையும் பகிர்ந்து கொள்வதில்லை. குறிப்பாக நாங்கள் இந்த உளவியலாளர்களை கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொன்னால், பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கின்றது சொன்னால் நான் இன்னொருவரிடம் சொல்லுகின்ற போது அந்த பாதி பிரச்சனை என்னிடமிருந்து குறைந்து விடும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலே அந்த மனதில் நாங்கள் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் எங்களுடைய நம்பிக்கையான உறவுகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற போது நிச்சயமாக ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் உங்களுக்கு யாரிடமும் கூறுவதற்கும் நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் நினைக்கின்ற பட்சத்தில் இறைவனிடம் மன்றாடுங்கள், இறைவனிடம் முறையிடுங்கள். என்று சொன்னால் பல பேர் என்று யாரிடம் சொல்லுவது என்று தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் நான் ஒரு விடயத்தை ஒருவரிடம் சொல்லிவிட்டால் அதை அந்த நபர் வேறொரு யாரிடமாவது சொல்லிவிடுவாரோ, இதனால் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று பல எண்ணப்பாங்களோடு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள் இறைவனிடம் முறையிடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை யாராவது ஏதாவது ஒரு வழி மூலம் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இவைதான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் இன்று நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய ஓய்வு நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று பல பேருக்கு ஓய்வு நேரம் என்பதை இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட நேரமாவது எங்களை ஓய்வெடுப்பதற்காக நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம், வேலை செய்து கொள்ளுங்கள், மாறாக இந்த வேலை செய்வதற்கு ஏற்ற ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஓய்வு நேரங்கள்ல சரியாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய மனது அமைதியாக இருக்கின்ற இந்த நேரங்கள்ல ஓவியங்கள் வரையலாம், உங்களுக்கு பிடித்த ஓவியங்கள் வரையலாம், நீங்கள் கதைகள் எழுதலாம், கட்டுரைகள் எழுதலாம். அது மாத்திரமில்லாமல் இந்த பாடல்களை கேட்பது அடிக்கடி இப்போது எல்லோருமே செய்கின்ற ஒரு விடயம் தான். இவையெல்லாம் எங்களுடைய மனது அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது. இன்று வளர்ந்து வருகின்ற இந்த சமுதாயத்தினர் மத்தியிலே நாங்கள் இந்த உள நோயை ஒரு நோயாகவே நாங்கள் எல்லோருக்குமே அறிமுகப்படுத்தி விட்டோம் என்பதுதான் இப்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் முன்னைய காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்காவது ஒருவர் யாராவது ஒருவர் தான் இந்த உளநல நோயால் பாதிக்கப்பட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். மாறாக இன்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உளநல நோய் என்று சொல்லாதவர்கள் இருப்பது குறைவென்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு வகையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பயமாக இருக்கின்றது, பதட்டமாக இருக்கின்றது, மன உளைச்சலாக இருக்கின்றது, மனச்சோர்வாக இருக்கின்றது என்று சொல்லி ஒவ்வொரு காரணங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விடயம் இருக்கின்றது என்று சொன்னால், எங்களுடைய உளநோய் எங்களுக்கு சாதாரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களால் தீர்த்து கொள்ள முடியவில்லை அல்லது எங்களுடைய உளத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் உளவியலாளர்களிடம் சென்று நாங்கள் அவர்களுடன் கதைக்க முடியும். நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைய காலத்தில் இந்த உளவியலாளர்கள் ஒரு உளவியல் ஒரு
ஒரு கவுன்சிலிங்குக்கு செல்கிறார்கள் என்றால் சொன்னாலே வந்து அவர்களை ஒரு பிழையாக பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் வந்து அவர் அங்கு என்ன நிகழ்கின்றது என்று கூட தெரியாமல் வந்து அவர்கள் சாதாரணமாக இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வந்து பல்வேறு வார்த்தைகளை சொல்லுவார்கள். அவர்கள் பல்வேறு வார்த்தைகளை சொல்வது நான் வந்து இவர்கள் உளவியலாளர்களிடம் செல்வதற்கே வந்து பயப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. உடல் நோய்களைப் போலதான் உள நோய்களும். உடல் நோய்க்கு எவ்வாறு நாங்கள் சாதாரணமாக சென்று மருந்துகளை எடுக்கின்றோமோ அதே போல வந்து உளத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் அவர்களுடன் போய் அதற்கேற்ற வைத்தியர்களுடன் கதைத்துக் கொள்ள முடியும். அது சாதாரணமான ஒரு விடயம்தான். இதனை வந்து நாங்கள் பிழையாக பார்க்கின்ற ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற போது என்ன செய்வோம், நாங்கள் ஒரு பிரச்சனை என்றாலும் கூட வெளியில் சொல்லாமல் எங்களுக்குள் நாங்களே போட்டு குழப்பிக் கொண்டு இறுதியில் வந்து அந்த உள நோய் வந்து எவ்வளவு தூரம் நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம் என்பதுதான் மிக கவலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்ன விடயமாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் அல்லது வந்து சமூகத்தினுடைய பார்வை வேறாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் குழப்பிவிடக் கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சொல்ல வருகின்றோம், இல்லையா ஹரியன்? நிச்சயமாக. அப்போ உலக உளநல நாளிலே இன்றைக்கு வந்து இந்த விடயங்களை பேசும்போது உலகத்தை விட்டாலும் உங்களுடைய உள்ளூர் இலங்கையில் என்ன பிரச்சனை இருக்கு என்றால், நேற்றைய செய்தியிலே வந்து இந்த 10% வந்து உளநல பிரச்சனைகள், உளநல நோய் இருக்கிறது. மனநோயோட 10%, இலங்கையில 10% மனநல நோயோடு தெரிகிறோம். அதையும் வந்து 2% தீவிரமான நிலையில் அந்த உளநல பிரச்சனைகள் காணப்படுகிறது என்று தெரிவிக்கப்படும். மிக தீவிரமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுதும் உடல்நல பிரச்சனை என்பது இப்போது அதிகரித்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு காலகட்டத்திலே வந்து நாங்கள் எல்லாம் சும்மா இந்த இன்றைக்கு தான் இந்த கேம்பஸுக்கு போன பிறகு தான் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ப்ரெஷர் என்ற வார்த்தையில் இப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அப்போ புதுசாக என்னென்றாலும் ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, டிப்ரெஷன்ன்றாங்க, ப்ரெஷர்ன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேருந்து இந்த வேர்ட்ஸ்கள் எல்லாம் வந்தது? எங்களுக்கெல்லாம் இப்படியான பிரச்சனைகள் வந்தால் ஒரு எக்ஸாமில் பயம் வந்தால், அல்லது ஒரு மார்க்ஸ் குறைஞ்சிட்டேன்டா, அல்லது மனம் ஒரு மாதிரி இருந்தால் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும், கொஞ்சம் நித்திரையை கொண்டு எழும்போம், அல்லது நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம், இல்லை அம்மாட்ட போய் சொன்னால் அம்மா அந்த மடியில் படத்துலையும்னா அதெல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ அல்ல நாங்கள் அப்படி யோசிச்சு கொண்டு தான் வீட்டுக்கார சொல்லுவோம், கோயிலுங்களுக்கு போயிட்டு அதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போதும் இன்றைக்கு எப்படியான ஒரு சூழ்நிலை, இறுக்கமான சூழ்நிலை வந்து இது ஒரு பெரிய விடயமாக பார்த்து இதுக்கு ஒரு மருத்துவரை நாடி அதற்கு பணங்களை செலவழித்து அதுக்கு ஒரு வைத்தியம் ஒன்று எடுத்து அதை யோசிச்சு நான் பைத்தியமாயிட்டேன் யோசிச்சு பைத்தியமாகக்கூடிய பலரை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமாக இந்த இயற்கை சூழல் சின்ன பிரச்சனை வந்தாலும் இல்லை மனம் கொஞ்சம் கஷ்டமாக சோர்வாக இருந்தாலும் கோயில் குளத்துக்கு வெளிக்கிட்டு போய் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விடயங்களுக்கு எங்களோட ஆத்மாக்களை செலுத்தி வரும்போது அது கொஞ்சம் உடலை வந்து உள்ளத்தை வந்து தூய்மையாகக்கூடிய விடயமாக இருக்குது. அதே போல் வெளியில் வலிக்கிட்டு போகிறது, பயணங்கள் போகிறது எல்லாம் வந்து இருந்து. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறந்து நாங்கள் ஒரு வரையறைக்கப்பட்ட சூழலுக்கு வந்திருக்கிறோம், வாழ்க்கை முறைக்கு வந்திருப்பது எங்களை இன்னும் கொஞ்சம் நெருக்கமான சூழலுக்குள்ளே மாற்றிக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த கைத்தொலைபேசி பாவனை வந்த பிறகு தான் நாங்கள் அனைவருமே வந்து அதற்குள் அடிமையாகி அது எதை காண்பிக்கிறதோ அதுதான் எங்களுடைய அந்த நாளுக்குரிய உளநலமாக இருக்கும். காலையிலே எழும்பி நாங்கள் எல்லாருமே வந்து பல் தேய்க்கிறோமோ இல்லையோ செல்லை எடுத்து அந்த டச் பேட்டை தேய்ச்சி கொண்டிருக்கிறோம். அப்போ அதில் நாங்கள் முதலாவது அன்றைக்கு நாள் விடிய எழும்பி 6 மணிக்கு என்ன பார்க்குறோம்டா, விடிய ஒரு விபத்து செய்தி வந்ததுன்னா அந்த நாள் முழுக்க எங்களுடைய மனம் சோர்வாகத்தான் காணும். அன்றைக்கு ஒரு விடிய ஒரு குதூகலமான குத்தாட்டமான வீடியோ ஒன்றை பார்த்துட்டோம்னா அன்றைக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதே போல் அன்றைக்கு நாங்கள் அந்த திரையில் என்னத்தை பார்க்கிறோமோ அதுதான் எங்களுடைய அன்றைய நாளுடைய உலகத்தினுடைய நிலையை தீர்மானிப்பதாக இருக்கு. அப்போ இந்த தொலைபேசிகள் அவற்றுக்குள் எங்களை முடக்கி வைக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை என்று நாங்கள் அதை யோசிக்க பார்த்து அந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டோம்னா தொடர்ச்சியாக ரீல்ஸில் அந்த வீடியோவை வந்துருங்க தட்ட. இப்போ நாங்கள் இங்கே ஆக்சிடென்ட் ஆகிற ஒரு வீடியோன்னு பார்த்துட்டோம்னா அதை பார்த்து நாங்கள் பயப்படுறது தொடர்ச்சி ஆக்சிடென்ட் வீடியோக்களே வந்து வரும். அப்போ எங்களுடைய உலகத்தை அவை விளங்கி எங்களை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம்னு இந்த தொலைபேசிகள் இருக்குது. அப்போ பலரும் இன்றைக்கு கூறுகிறார்கள் இந்த இளம் பிள்ளைகள் இன்றைக்கு வந்து டென்மார்க்கில் வந்து 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைத்தளங்கள் பாய்ப்பதற்கு தடை, இந்தியாவில் வந்து டிக்டாக் தடை. இன்றைக்கு இந்த டிக்டாக்கால பைத்தியமாகக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கக்கூடியது. அப்போ இந்த உளநல பிரச்சனை என்பது அதுவாக வருவதில்லை, தீதும் நன்றும் பிரதர வாரா என்பது போல எங்களுக்குள் நாங்களே இந்த பைத்தியக்காரத்தனத்தை உருவாக்கி கொள்வது. அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், இந்த லைக்ஸ் வராட்டி, கொமெண்ட்ஸ் வராட்டி, சேர்ஸ் வராட்டி எல்லாம் டிப்ரெஷன் ஆகி இந்த டேப்லெட் எடுத்து போடுற உறுப்பை நாங்கள் இப்போ இந்த 2K கிட்ஸில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த உளநலம் என்பதை நாங்கள் உருவாக்கி கொள்கிறோம். அடுத்தவரோடு எங்களை ஒப்பிட்டு அடுத்தவற்றை போட்டோக்கு விழுகிற லைக்ஸ்களை பார்த்து, அடுத்தவன் வீடு கட்டுறதை பார்த்து, அடுத்தவன் வாழ்றதை பார்த்தும் எங்களை நாங்களே மட்டம் தட்டி அவர்களோடு ஒப்பிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே மனவருத்தப்பட்டு நொந்து செத்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, உடல்நல பிரச்சனைகள் பெண்களை தாண்டி ஆண்களுக்கு அதிக அளவிலே வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அது உடல்நல பிரச்சனையாக ஒரு கட்டத்தில் இருந்து ஒரு கட்டத்திலே உடல்நல பிரச்சனையாக மாறுகிறது. இன்றைக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பல பேர் வந்து தங்களுக்குள்ளேயே தங்களுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை தங்களுக்குரிய பிரச்சனைகளை வெளியிலே சொல்லாமல் வைத்து 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 தான் அது மிகப்பெரிய இருதய அடைப்புகளாக மாறுகிறது என்று கூட கூறுகிறார்கள். அண்மையில் இதுவான சம்பவங்கள் வந்து பல நாடுகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் ரிசர்ச்சில் வந்து இந்த இதே நோய் இருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பது அவர்கள் தங்களுக்குள்ளேயே எல்லாவற்றையுமே வைத்துக் கொண்டிருப்பது ஒரு பக்கம். அது ஏன் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்புகளால் உருவாகிறது? ஆண் பிள்ளைகள் அழக்கூடாது, ஆண் பிள்ளைகள் தைரியமானவர்கள், ஆண் பிள்ளைகள் வெளியிட தங்களை லோவா
அல்லது தாங்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மட்டும் காண்பிக்கக்கூடாது. ஆண்கள் என்றால் கெத்தாவனவர்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது. ஆம்பளப்படி அழுத அவன் இல்லை, அவன் ஆம்பளப்படி என்ன பொம்பளை மாதிரி அழுதுறீர்கள் என்று ஒரு பெண் பிள்ளைகளை அழுபவர்களாக காட்டிக்கொண்டு ஆண்படியில் அழக்கூடாது என்று சொல்லி 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 வளர்த்து நாங்கள் அழுதால் எங்களை கெத்து போயிருமா, இல்லை ஆண்பல் பிள்ளை என்று இல்லாமல் போயிடுவோம்ன்றதுக்காண்டியே பலர் தங்களுக்குள்ளேயே வைத்து குமுறி கொண்டிருப்பார்கள். வெளியிலேயும் சொல்ல முடியாது, தாங்களாகவும் அதை தீர்க்க முடியாது, மனதுக்குள்ளேயே வைத்து ஒரு பிரச்சனையை போட்டு 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 போட்டும் கண்ணீரும் விட்டு கதறி எழ முடியாது, வெளியில ஒருவர்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லவும் முடியாது. இதன் ஆம்பளை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் குழம்பி கொண்டிருக்கிறீர்கள் ஈஸியாக சொல்லிவிட்டு செல்வார். அப்ப அதை எங்களுக்குள்ள வச்சு வச்சு அது விரக்தியா மாறி கோபமா மாறி மெட்டாக்களோட கோவப்படுறது, விரக்தி மனப்பான்மைக்கு வர்றது, மனைவியோட அடிபடுறது, வீட்டுக்காரோட எரிஞ்சு விழுகிறது, எங்களுக்குள்ளே அது இருந்து எங்களுக்குள்ள உடலியல் நோய்கள் உருவாகுன்னு பல்வேறு விடயங்கள் இருக்கும் போதும் ஆண்களுக்கு ஒரு பக்கம் இந்த விடயம். எனவே ஆண்கள் கொஞ்சமாக உணர்ந்து கொள்ளுங்க, நாங்களும் மனிதர்கள் தான். இப்போ இவங்க சொல்றதால நாங்கள் ஆம்பளை பிள்ளைகள் என்று போகாது. அப்போ யாராவது ஒருவர், நாங்கள் அடிக்கடி கூறுவதுதான், எல்லாவற்றையும் எல்லாவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை. எல்லாவற்றையும் யாராவது ஒருவரிடமாவது பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நபரை நாங்கள் உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு நபரிடம் எல்லா விடயங்களையும் நாங்கள் கூறும்போது அவரிடமிருந்து ஏதாவது ஒரு தீர்வு வரும். குறிப்பாக பெரிய பிரச்சனை நாங்கள் எங்களுக்குள்ளேயே தேக்கி வைத்திருப்பது, அதுக்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாராவது ஒருவரிடம் சொல்லிவிட்டாலே, அவற்றை வெளிப்படுத்தி விட்டால், எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டாலே அதனுடைய அந்த பாதிப்பு தன்மை பாதி அளவிலே குறையக்கூடியதாக இருக்கு. அப்போ எல்லாவற்றையுமே சொல்வதற்கு இந்த பெண்கள் இலகுவாக யாராவது ஒருவரிடம் பகிர்ந்து கொள்வார். அவரோடு நல்லா க்ளோஸாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டிட்ட சொல்லுவாங்க, இல்லாட்டி அப்பாட்ட சொல்லுவாங்க, அம்மாட்ட சொல்லுவாங்க, அக்காட்ட சொல்லுவாங்க, தங்கச்சிட்ட சொல்லுவாங்க, தம்பிட்ட சொல்லுவாங்க, லவர்கிட்ட சொல்லுவாங்க, யாராவது அவர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ஆண்கள் இது சொன்னாங்க எங்களை கெத்து போயிடுமோண்டு எங்களுக்குள்ளேயே வச்சு குமுறி அழுது கடைசியில விசறுகளா பைத்தியங்களா தெரியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. அப்ப யாராவது ஒரு இடமாகவும் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உறவுகளில் யாராவது ஒருவரை வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது மனிதர்களை நம்பி வாழ்வதை நான் சிறந்த மனித வாழ்க்கையாக, எல்லாரையுமே நம்பாமல் இருப்பது மிகப்பெரிய பிழை. எல்லாரையுமே நம்புவது என்பது ஒரு பக்கம் பிழையாக இருந்தாலும் எல்லாரையுமே நம்பாமல் இருப்பது என்பது ஆகப்பெரிய பிழை. அப்ப யாராவது ஒருவரையாவது எங்களுடைய நம்பிக்கைக்குரியவராக வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இன்றைக்கு இந்த ஆண்கள் சமுதாயமோ பெண்கள் சமுதாயமோ உடல்நல பிரச்சனைகள் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. உடல்நல பிரச்சனை ஒரு கட்டத்திலே உடல் பிரச்சனையாக கூட மாறக்கூடிய தேவைகள் இருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் விளங்கி கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தால் அவர்களுடைய பாவனையை குறைத்து கொண்டாலே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. சமூக வலைத்தளங்களுடைய வரக்கூடிய அடுத்தவருடைய முன்னேற்றங்களாக இருக்கட்டும், அடுத்தவர் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், அங்கே வரக்கூடிய விபத்துக்கள், இறப்பு செய்திகள், சமூக வலைத்தளங்கள் நாளாந்த ஒரு செய்திகள் வந்து இன்றைக்கு லைக்ஸுகள் கொமெண்ட்ஸுகள் தாங்கள் உழைக்கிறதுக்காண்டி புதுசு புதுசாலாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டு கொண்டிருப்பாங்க. அது ஏஐ எடிட் பண்ணி, அது ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கும், ஏஐ எடிட் பண்ணி இந்த சங்கர் பாகுபலி ரேஞ்சிலுக்கெல்லாம் ஒரு படத்தை எடுத்து அதுக்கு தங்களோட வாய்ஸை கொடுத்து அவற்றை சேவனக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டு. எனவே சமூக வலைத்தளம் என்பது எங்களுடைய ஓய்வு நேரத்தை கழிப்பதற்காக மாத்திரம்தான். அதுக்குள்ளேயே மூழ்கி அதையே எங்களுடைய முழு நேர வேலையாக மாற்றிக்கொள்வதை தவிர்த்து எங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் விளையாட்டு மைதானங்களுக்கு அனுப்புங்கள், கோயில் குளங்களுக்கு அனுப்புங்கள், வெளியிலாக சுற்றுலாக வெளியுலக கூட்டி செல்லுங்கள். கிளம்புற ஒரு நாளாச்சும் குடும்பம் அனைவரும் வெளியில சென்று வாருங்கள். வீட்டில் ஒரு நேரமாச்சும் அனைவரும் ஒன்றாக இருந்து உணவு உண்டு வாருங்கள். அனைத்து விடயங்களையும் பகிரக்கூடியதாக. அப்ப எனவே இந்த விடயங்களில் பிள்ளைகள் என்பதை விட பெற்றோர்கள், மூதாதையர்கள் இந்த விடயங்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை தான் இன்றைய உலக உலக நாளிலே உள்ளூர் சொந்தங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமா கரியரனும் வந்து அந்த ஆண்கள் எவ்வளவு பிரச்சனைகளை வந்து மனதில் சுமந்து செல்கிறார்கள் விடயங்களை வந்து சரியாக சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னால் தாங்கள் உண்மையிலேயே வந்து ஆண்கள் நாங்கள் அழுதக்கூடாது என்ற மாதிரி வந்து பல விடயங்களை சொல்லியிருந்தார். உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது சில விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எல்லாவற்றிலையுமே வந்து கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உடல்நல நாளிலே நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொள்கின்றோம். சந்தோஷமாக வாழ்வோம், உடல்நலத்தை பேணுவோம், அதன் ஊடாக உடல்நலத்தையும் பேணுவோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய தொழில்நுட்பவியலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் நான்.